எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரோட பையங்க அவன் செஞ்ச செயலை தான் இங்கே பதிவு பண்ண வந்தேன். அவன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா, ரம்மி சர்க்கிள்னு சொல்லி ஒரு விளையாட்டு, சூதாட்ட விளையாட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட 45 லட்சத்தை விட்டுருக்கான். 45 லட்சத்தை விட்டுட்டு அவங்க அப்பாட்ட வந்து சரண்டர் ஆகிட்டான். இது மாதிரி நான் வந்து இதில் பணம்லாம் விட்டுட்டேன், என்னால் ஜெயிக்க முடியல, அதனால் நான் இப்படி விளையாடி விளையாடி எல்லாம் தோற்று போயிட்டேன்ப்பா, இதில் இந்த பணத்தை கட்டினா தான் என்னை விடுவேங்கிறாங்க, இல்லைனா வேறு மாதிரி எனக்கு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அவரை எனக்கு தெரியும். அவர் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து பாவோடி தறி ஓட்டி அப்படிலாம் சேர்த்து அவருடைய காசு, அவருடைய வீடு, ஒரு பெரிய வீடு, ஒரு மெத்த வீடு கட்டினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த அண்ணா வந்து ரொம்ப உழைப்பாளி. என் வாழ்க்கையில் நான் அவரை பார்த்ததில் நல்ல உழைப்பாளி, நான் ரொம்ப நல்லவர். ஆனால் அந்த பையன் செஞ்ச செயல்னால் 45 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை விற்றுட்டு, மொத்தமாக அந்த வீட்டை விற்றுட்டு இன்றைக்கி அவர் வந்து வாட்ச்மேன் உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு காது கேட்காது, அவங்களும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளி வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. இப்படி பசங்க நிறைய பேர் நிறைய விதமாக இப்படி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து எங்கள் சொந்தக்கார பையனே ஒருத்தன் நல்லா காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்தான், நல்லா சாப்பிட்டு ரூமுக்கு போய் தூங்குறேன்னு தான் போனான், தூக்கில் தூங்கிட்டான். என்னடா பிரச்சனை அப்படி பார்த்தா, 1 கோடி ரூபாய்க்கு விளையாடி முடிச்சுட்டு காசெல்லாம் வந்து வீட்டில் கேட்டால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சொல்லி தூங்கிட்டான். அவ்வளோதான். அதாவது ஒரு கவிஞர் வந்து எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு குழந்தை வந்து தற்கொலை முடிவு எடுக்குது, நான் அவங்க பெற்ற குழந்தைங்க மகனோ மகளோ தற்கொலை முடிவு எடுத்தா காலம் பூரா பெற்றவங்களுக்கு அது மரண தண்டனை, அப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட குழந்தைங்க, அந்த பசங்க வந்து இந்த ரம்மி சர்க்கிள், இந்த விளையாட்டெல்லாம் ஃபோனை வந்து மிக ஆபத்தானதுங்க. அது கேட்டதுல எனக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, ஃபோனை நம்ம விளையாட்டாக தான் நினச்சிட்ருக்கோம், இதில் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்ட்டு. அதனால் எல்லாருமே உங்கள் குழந்தை என்ன செஞ்சிட்ருக்கான், அவங்க பெரிய பையனா சின்ன பையனா, அவன் 20 வயசு பையனா 25 வயசு பையனா இருக்குங்க, அவன் என்ன செஞ்சிட்ருக்கான், அவன் ஃபோனில் என்ன செஞ்சிட்ருக்கான், லாக் போட்டாலும் விடாதீங்க, என்ன செஞ்சிட்ருக்கான்னு கவனமாக பாருங்கள். இதை எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ்